தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர், புதுப்பாளையம், கொல்லப்பாளையம், தவிட்டுப்பாளையம், எண்ணமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதல் வெயில் அடித்த நிலையில் மாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு காற்றுடன் கனமழை கொட்டியது. இந்த நிலையில் அந்தியூரில் உள்ள குருநாத சுவாமி கோயிலில் ஆடிப்பெருந்தேர் திருவிழாவுக்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட 100 அடி குதிரை தகர கொட்டகை சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. நல்வாய்ப்பாக விபத்து நேரும்போது யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான திகனாரை, கல்வண்டிபுரம், கணேசபுரம், எரகநள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை கொட்டியது. சிமிட்டகள்ளியில் இருந்து மாதள்ளி செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலத்தை காட்டாற்று வெள்ளம் மூழ்கடித்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோல சத்தியமங்கலம் மற்றும் புஞ்சை புளியம்பட்டியில் 2 மணி நேரத்துக்கு மேலாக மிதமான மழை பெய்தது. புஞ்சை புளியம்பட்டி அருகே அம்மன் நகரில் புதிதாக கட்டப்பட்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறியதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் தெற்கு காடு, சொக்கநாதபுரம், பைத்தூர், முல்லைவாடி, வடக்கு காடு உள்ளிட்ட பகுதிகளில் 1/2 மணி நேரத்திற்கு மேல் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் கரூர் நகரம், தான்தோன்றிமலை, பள்ளப்பட்டி, அரவக்குறிச்சி, மலை கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. மயிலாடுதுறையில் நேற்று இரவு பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதில் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ரயில் நிலைய முகப்பு மேற்கூரையில் பொருத்தப்பட்டிருந்த 35 கிலோ எடை கொண்ட ஷீட் பெயர்ந்து விழுந்தது. நள்ளிரவில் ஆள் நடமாட்டம் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.